வாகர்த்தாய சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று அமாவாசை திதி கூடிய நாள். பெற்றோரை எண்ணி விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் செய்து வழிபாடு செய்யக்கூடிய மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற அமாவாசை விரத நாள். யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையோ அவர்களெல்லாம் விரதமாக இருந்து தர்ப்பணங்கள் செய்து நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாய் தந்தைகளை நினைத்து மாதத்திலே ஒரு நாள் இந்த அமாவாசையிலே பிரார்த்தனை செய்து அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று ஒரு மோட்ச அர்ச்சனை செய்து ஒரு நெய் தீபம் விளக்குகளை ஏற்றி தாய் தந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு உரிய நாள் இந்த அமாவாசை விரத நாள். இன்று செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே பூஜைகள் வழிபாடுகள். ராகு கால நேரத்திலே துர்கை அம்பாளுடைய பூஜை வழிபாடுகள். இது இந்த ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரம் ராகு காலம் என்று நாள் காட்டியிலே கலண்டர்களில் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்கின்ற அந்த 7 நாட்களுமே மாறி 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 வந்து கொண்டிருக்கும். 1.5 மணி நேரம் ராகு காலம். அந்த ராகு காலத்திலே சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்வது. இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வருகின்ற ராகு காலத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கக்கூடியது. தடங்கள் எல்லாம் நீங்கி சங்கடங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வு உயர்வை தரக்கூடியது நம்பிக்கை வழிபாடு ராகு காலத்தில். இது பொதுவாக திங்கட்கிழமையிலே காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம் என்று போட்டிருப்பார்கள். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இவ்வாறு இந்த ராகு காலங்கள் தினமும் எத்தனை மணி நேரம் எத்தனை மணிக்கு என்பதனை ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு சைவ சமயத்தவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் அறிந்திருக்க வேண்டும். நாம் சைவ சமயத்தை சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் நாம் ஒவ்வொன்றுக்கும் யாரையும் எதிர்பார்ப்பது என்பதல்ல. ராகு காலம் என்றால் நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும். எனவே திங்கட்கிழமையிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். 9 முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமையிலே ராகு காலம். 10:30 முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமையிலே ராகு காலம். 12 முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமையிலே ராகு காலம். 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமையிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமையிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இதை ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டியது. இந்த நேரங்களிலே சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை வருகின்ற ராகு காலம். அது சில மாதங்களிலே சில வருடங்களிலே 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் முன்பின்னாக வரலாம். அதே ஒரு வெள்ளிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே இருக்கின்ற ராகு காலத்திலும் அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து ராகு கால துர்கா பூஜை செய்தால் எல்லா விதமான
தோஷங்கள் நீங்கி வாழ்விலே உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் கண்டி பத்துகாமம் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு எழுந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மகோற்சவத்திற்கான பூர்வாங்க கிரியைகள், மகா கணபதி ஹோமம், அனிக்ஞை, கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி 9ஆம் திகதி நாளை மறுநாள் காலையிலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்ற உற்சவத்தோடு ஆரம்பித்து வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியோடு மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான சிறப்பு நிகழ்வில் நாம் கலந்து கொள்வதோடு அனைவரும் இறையர்களும் குருவரும் பூர்ணமாக பெற்று மண்ணி நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.